ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பராக ஒரு லவ் சாங்காக எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தோம் அலைக் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். கூட வந்து ஆப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் பர்சன் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸான ஒரு ஷேக் அப் பர்சன்டேஜாக வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப் பிரச்சனையும் லிரிக்கான பிரச்சனை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப் பிரச்சனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆர்ட் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் மேலே. அது கீழே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா ஒரு குரூப்பில் இருக்கும். இப்போ அந்த குரூப்பில் வந்து கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் பண்ணிங்கன்னா உள்ள லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஷேப்பு கீழே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளஸ் சைட் மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த கார்னரில் வச்சு நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் சைஸ் வந்து மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இந்த கட் ஆஃப் தேவை கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து சைடில் 3 லைன் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த ஷேப்புக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுதுன்னா அந்த ஆர்ட் ஷேப்பில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் 7 ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே தான் தேட ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தா வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். சேம் அதே இமேஜை கரெக்டாக 1:22 வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. போய்ட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த ஆர்ட்டில் ஆட் பண்ண அதே சேம் இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி மேலே 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஆர் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ங்க. போய்ட்டு இந்த கீழே 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அது தேட ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக அந்த குரூப்புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே பார்த்தா ஆர்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இதுக்கான எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டில் பார்த்தா நீங்கள் சிம்பிளாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே வந்து ஃபேட் இன் அவுட்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபேட் இன் அவுட்னு சர்ச் பண்ணி ஒரு எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபேட் இன் அவுட்டை வந்து ஸ்டாண்ட் செட்டிங் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி இதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இங்கே ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் வந்து கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற குரூப்பில் இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு சேம் இது இந்த எஃபெக்ட்டை வந்து இங்கேயே மூவ் பண்ணிங்க. அதே மாதிரி ஆர்ட்டில் வந்து நீங்கள் எடிட் குரூப் போய்ட்டு இந்த இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கட் ஆகிடுச்சு. லைட்டாக டச் பண்ணதுக்கே கட் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி உங்கள் இமேஜ் வந்து கட் ஆகி பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த கரெக்டாக இந்த புக் மார்க் போய்ட்டு கரெக்டாக அந்த பிரேக் ஆன இமேஜில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் கிளிக் பண்ணி இந்த புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக் ஆகாமல் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த டைம் லைன் ஒரு 4 ஒரு 5 லேயர் இருக்குது. இந்த 5 லேயரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் நார்மலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே இந்த ஆர்ட்டில் மட்டும் சிங்கிள் குரூப்பில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆர்ட் லேயர் கிளிக் பண்ணால் எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணல உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அங்கே ஃபஸ்ட் நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ண மாதிரி கரெக்டாக ஷேப் எண்ட் வரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. அதே மாதிரி இந்த ஷேப் மட்டும் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ரெக்டாங்கிளில் உள்ள இமேஜில் வந்து ஒரு 2 குரூப்பில் வந்து ஆட் பண்ணிப்பேன். கரெக்டாக அந்த குரூப்பில் இருந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு 2 குரூப் இருக்கும். அதில் உள்ள ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எடிட் குரூப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள தான் உங்களுக்கு இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணுங்க. நல்லா அங்கே இமேஜ் ஆட் பண்ண ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இந்த சைடில் 3 டாட் செலக்ட் பண்ணி அப்லோட் டவுன் பண்ணால் இமேஜ் வந்து மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் சைடு நீங்கள் வந்து போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுனா அந்த ஸ்கொயரில் உங்களுக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் பார்த்தா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதே மாதிரி இங்கே மேலே
3 இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து குரூப் எடிட் குரூப் உள்ள போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்ல, இது மாதிரி கட் ஆகுதோ பிரேக் ஆகுதோ ஆச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம தேடர் கட் செலக்ட் பண்ணி இந்த புக் மார்க்கை வெளியே இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இமேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணுங்க. இப்போ இதுக்கும் சேம் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த புக் மார்க் வரையும் நீங்கள் கருதுங்க. நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த ஆர்ட்டில் இருக்கிற சேம் இமேஜ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இமேஜ் ஃபைன் பண்ணது. சரி, ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து இந்த கரெக்டாக அந்த புக் மார்க் எண்டு வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து சைடில் 3 லைன் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஹார்ட்டில் இருக்க இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம இங்கே ஸ்டார்டிங் ஒரு இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணல, பேக்ரவுண்ட் இமேஜ் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. எடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. பண்ணி வந்துட்டு கரெக்டாக இந்த இமேஜுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணல பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணால் அந்த பேக்ரவுண்டுக்கான எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த சென்டரில் இருக்க ஆர்ட்டுக்கான இமேஜை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் விட்டு மேலே ஒரு 5 லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த யாராக பார்த்தா ஒரு ப்ளஸ் ஐன் போட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா தேர்டாக பார்த்தா காப்பி 5 லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 5 லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இந்த புக் மார்க் போயிடுங்க. சேம் இந்த யாராக பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐன் போட்டு டபுள் லேயர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் பேஸ்ட் 5 லேயர்னு ஒன்று கேட்கும். இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த 5 லேயரும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடனே பார்த்தீங்க வந்து கேப் இருக்கும், அதில் விட்டுருங்க. நான் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு புக் மார்க் போடுங்க. இதே மாதிரி சேம் இந்த யார் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 5 லேயர் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஒரு புக் மார்க்காக போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இல்லை இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து இந்த பிரேக் ஆகுது வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது பார்க்கலாம். கரெக்டாக இந்த புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு நீங்கள் பார்த்தா ஒரு டைம் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்பீடோ மீட்டர் மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இங்கே பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா கரெக்டாக இது வரையும் டைம் மூலிமா கரெக்டாக வந்து மூவ் வந்து எதுவுமே கட் ஆகாமல் கரெக்டாக வந்து மூவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதே மாதிரி இங்கே பிரேக் ஆகிற எல்லாருமே நீங்கள் டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் நீங்கள் சிம்பிளாக எடிட் குரூப் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணினா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணோடனே கரெக்டாக அந்த ஆர்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்ட்டில் இருக்க இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது நீங்கள் ஆட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு போது இந்த லேயர் கிளிக் பண்ண போகிறீங்க, எடிட் குரூப் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் உள்ள போய்ட்டு நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து இமேஜ் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து இது மாதிரி எடிட் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இமேஜை வந்து மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சிம்பிளாக இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. ஒரு 3 கட் ஆப்ஷன் தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. அதே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இது மாதிரி உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க கரெக்டாக. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ண சொல்ல மாட்டேன், டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண சொல்ல அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இப்படி வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு லிரிக்கான ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் உள்ள ஒரு 2 லேயர் இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 2 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு சேம் இந்த ஏர் பார்க்குற ப்ளஸ் ஐன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 2 லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகணுன்னே மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவங்க தான் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.